இன்னைக்கு இந்திய வரலாற்றில் மிக முக்கியமான நாள். தமிழ்நாட்டில் 18 நாட்கள் நடந்த போர் இந்தியாவின் வரலாற்றையே திருத்தி எடுத்துச்சு. அதுதான் 1965 நடந்த மொழிப்போர். விடுதலைக்கு முன்னாடி இந்தியை ஆட்சி மொழியாக்க நினைச்சாரு அப்போதைய மெட்ராஸ் மாகாண தலைவர் ராஜாஜி. அப்பவே இந்தி திணிப்புக்கு எதிராக தமிழ்நாட்டில் போராட்டங்கள் வெடிக்க அந்த திட்டம் கைவிடப்பட்டுச்சு. மீண்டும் நேருவுடைய மறைவுக்கு பின்னாடி 1965 லால் பகதூர் சாஸ்திரி இந்திய பிரதமரானதும் இந்தி தான் இந்தியாவின் ஆட்சி மொழி அப்படிங்கிற சட்டத்தை கொண்டு வர தமிழ்நாட்டில் மீண்டும் மொழிப்போர் உருவானது. 1965 ஜனவரி 25 இருந்து பிப்ரவரி 12 வரையிலான 18 நாட்கள் தமிழகமே பத்தி எரிஞ்சது. மாணவர்கள், இளைஞர்கள் போராட்டத்தை கையில் எடுக்க ஒட்டுமொத்த இந்தியா மட்டும் இல்லாம உலகத்தோட பார்வையை தமிழ்நாடு பக்கம் திரும்பிச்சு. சென்னையில சிவலிங்கம், ரங்கநாதன் போன்ற மொழி தியாகிகள் தீக்குளித்து உயிர் நீத்த சம்பவத்தை அப்போ பாகிஸ்தான் பிரதிநிதி அம்ஜத் அலி ஐநா சபையில பேசுற அளவுக்கு போராட்டம் தீவிரமாச்சு. போராட்டத்தை கட்டுப்படுத்த அடக்குமுறையை கையில் எடுத்துச்சு அரசு. 18 நாள் நடந்த போராட்டத்தில் 63 தமிழர்கள் காவல்துறையால சுட்டுக் கொல்லப்பட்டும் தமிழ் மொழிக்கான போர் முடிவுக்கு வரல. வீழும் ஒவ்வொரு உயிரும் மேலும் மேலும் போராட்டத்தை தீவிரப்படுத்துதுன்னு உணர்ந்த மத்திய அரசு மாணவர்கள் முன்னாடி மண்டியிட்டுச்சு. இறுதியா 1965 பிப்ரவரி 17 அன்னைக்கு தமிழ்நாட்டுல இந்தியை விடுத்து ஆங்கிலமே 2வது மொழியா நீடிக்கும்னு பாராளுமன்றத்துல ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன் அறிவித்த சரித்திர நாள் இன்று. இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு பிக் பேங் போகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.